கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, ஏசாயா 28ஆம் அதிகாரம் 24ஆம் உள்ள வசனங்களை நாம் உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறது உண்டோ? தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறது உண்டோ? உழவனானவன் தன் நிலத்தை தினந்தோறும் உழுது கொண்டே இருக்கிறதில்லை, அல்லது உழுத நிலத்தை மீண்டும் மீண்டுமாக அவன் பரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, சமப்படுத்துவது. இதை சமப்படுத்தி கொண்டே அவன் இருப்பது கிடையாது. இப்படியே செய்வானால் அவனுடைய விவசாயத்தை அவன் எப்படி செய்ய இயலும்? பரம்படித்து பிற்பாடு நடுவு நட்டு பிற்பாடு நல்ல விளைச்சலை வருவதற்காக அவன் தான் செய்கிறான். அவன் நடுவுகளை நட்டு அவன் பராமரிக்கிறதை நாம் பார்க்க முடியுது. ஆனால் ஒருவன் அவன் உழுது கொண்டே அதை பரம்படித்து கொண்டே இருப்பானால் எப்படி விவசாயத்தை செய்ய முடியும்? அதே போல தான் இப்போ உள்ள காலகட்டங்களிலே அநேக திருச்சபைகளில் ஒரே காரியத்தை பிடித்து கொண்டு அவர்கள் விசுவாசிகளை வேதம் சொல்லுகிற வண்ணமாய் மனிதனுடைய இருதயம் நிலமாக பாவிக்கிறது, அல்லது வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அவன் ஒரே விஷயத்தையே சொல்லி கொண்டே இருப்போமானால், அற்புதம், அந்நிய பாஷைகள், இவைகளையே சொல்லிக்கொண்டே இருப்போமானால் அவன் எப்பொழுது ஆதியாக முதல் கொண்டு வெளிப்படுத்தின விசேஷங்கள் உள்ள சத்தியங்களை அவன் எப்பொழுது கற்றுக்கொள்வான்? வேதத்தை அறிய அறிய அறியதான் அவன் கடவுளோடு அவன் உறவு கொள்ள இயலும் என்று வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ முழு வேதாகமும் எதை மையப்படுத்துகிறது? 10 கட்டளைகளையும் தன் வாழ்நாள் முழுவதும் அவன் செய்து அவன் முடிக்க வேண்டும். கிறிஸ்துவானவர் தன்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்ததை போல மனிதன் ஒவ்வொருவரும் 10 கட்டளையில் உள்ள அனைத்து காரியங்களையும் தன் வாழ்நாள் முழுவதும் வாழும்போது அவன் செய்து முடிக்க வேண்டும். அவன் முடித்தால் மட்டுமே தான் அவன் பரலோகத்திற்கு போக முடியும் என்பதை வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆகவே அவன் 100 ஆகவும் அல்லது 60 ஆகவும் 30 ஆகவும் அவன் பலன் தர வேண்டும். அவன் பலன் தந்தால் ஒழிய அவன் களஞ்சியத்திலே சேர்க்கப்படுவதில்லை என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஆகவே அவர்களுடைய ஊழியர்களாகிய நாம் விசுவாசிகளை சரியான விதங்களிலே நடத்துவோம், பெரிய அருளுடைய காண்போம்.